Hello friends, welcome to Radhika Tailoring. 32 size blouse cutting பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Next, paw neck வந்து எப்படி நம்ம measure பண்ணி கட் பண்ணனும் அப்படிங்கறதையும் நம்ம கிளியரா பார்க்க போறோம். And elbow sleeve எப்படி கட் பண்ணனும் அப்படிங்கறதையும் இதே வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். First நம்ம lining cloth வந்து எடுத்துக்கலாம். எப்பவும் போல லைனிங் கிளாத் இந்த மாதிரி நீல வாக்குல ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு நம்ம சைடுல இருக்கிற மாதிரியும் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கரப்பகுதி ரெண்டும் ஓபனா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. மார்பு சுற்றளவினுடைய சரியான அளவு அப்படினு பாத்தீங்கன்னா 32 இன்ச். 4 இன்ச் வந்து நம்ம ஃபார்முலா படி ஆட் பண்ணோம் அப்படினா 36 இன்ச். 36 இன்ச் நம்ம 4 ஆல டிவைட் பண்ணும் பொழுது 9 இன்ச் கிடைக்கும். அப்ப மார்பு சுற்றளவினுடைய சரியான அளவு அப்படினு பார்த்தா நமக்கு 9 இன்ச். பிளஸ் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தையலுக்காக 1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆக கார்னர்ல இருந்து பாருங்க 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்காக. மார்க் பண்ண இடத்துல இருந்து 9 இன்ச் வந்து சரியான மார்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். இதே போல ஒரு 3 இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம லைன் வந்து ஸ்ட்ரைட்டா மேல் பக்கமா போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நேர் கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி லைன் போடுறேன். நீங்க கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிற பட்சத்துல ஸ்ட்ரைட்டா வந்து இந்த கார்னர்லயே அதாவது இந்த கார்னர்லயே நீங்க வந்து மெஷர்மென்ட் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? நேர் கட்டிங் ப்ளவுஸ் அப்படினா இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு இந்த இடத்தை ஃபோல்ட் பண்ணோம் அப்படினா நமக்கு எல்போ ஸ்லீவ்க்கு கிளாத் வந்து ரொம்ப சேவ் ஆகும். சரிங்களா? கட்டிங்ல போகாம ரொம்ப சேவ் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துல இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கார்னர்ல இருந்து 1.5 இன்ச்சும் அதுக்கு உள் பக்கமா பாத்தீங்கன்னா மார்பு சுற்றளவுனுடைய சரியான அளவு 9 இன்ச் மார்க் பண்ண அந்த 9 இன்ச்ல இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த சைடு நம்ம பேக் பார்ட்டும் இந்த சைடு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் மீத இருக்கிற இந்த கிளாத்ல நம்ம ஸ்லீவும் வந்து கட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடில் ஃபோல்டிங்காக இது மாதிரி ஒரு 1.5 இன்ச் அகலத்தில் இது மாதிரி ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட் ப்ளவுஸினுடைய சரியான ஹைட் அப்படின்னு பார்த்தா 14 இன்ச். 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்காக நம்மளுக்கு தேவைப்படும். ஆக 14.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் 2 இடத்துல 14.5 இன்ச் மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த ஃபோல்டிங்ல இருந்து நம்ம நெக் விட்த் கழுத்து அகலம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் உள்பக்கமாக மார்க் பண்ண போகிறோம் இல்லைங்களா? தையல் போடும் பொழுது பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் உள்பக்கமாக போடுவோம். ஆக 2.25 இன்ச் அகலம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். அதனால நான் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டரினுடைய சரியான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச். 3/4 இன்ச் வந்து தையலுக்காக ப்ளஸ் பண்ணி 3.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 5.25 இன்ச். அந்த 5.25 இன்ச் அப்படியே கீழ்ப்பக்கம் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். ஆர்ம் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் இந்த ஷோல்டரோட லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம். ஆம்கோல் ஸ்கேல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பாருங்கள் மேல் பக்கமாக அந்த கார்னர்லேருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கிராஸ் வைஸில் பார்த்தா 1 இன்ச் வந்து மார்க் பண்ணி 3 மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து கிடச்சிரும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ஆர்ம் ரவுண்டு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து ஷோல்டருடைய தையலுக்காக விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துல இருந்து ஆர்ம் ரவுண்டு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். சரியாக பாருங்கள் 7.25 இன்ச் இருக்குது. 7.25 அப்படிங்கிறது சரியான அளவு. உங்களுக்கு சரியாக வரலை அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்ம் லென்த்தை கூட்டவோ அல்லது குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஆர்ம் லென்த்தை கூட்டவோ அல்லது குறைக்கவோ செஞ்சீங்க அப்படின்னா ஆர்ம் ரவுண்டு உங்களுக்கு சரியாக கிடச்சிரும். சரிங்களா?
நெக்ஸ்ட் பாருங்கள், பேக் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல மார்க் பண்ணி இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா 2 இன்ச்சில் வந்து நான் அகலம் மார்க் பண்ணியிருக்கேன். அதே 2 இன்ச்சு அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக வந்து அகலம் எடுக்கக்கூடாது. நம்ம ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் உள்பக்கம் வேணால் எடுக்கலாமே தவிர வெளிப்பக்கம் வந்து எடுக்கக்கூடாது பானைக்கு பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதனால் ஒரு பாயிண்ட் உள்பக்கமாக தள்ளியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 2 இன்ச் மார்க் பண்ணோம். 2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வந்து உள்பக்கமாக தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ பேக் பார்ட்டில் எல்லா அளவுகளுமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதுவே யூனெக் வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கழுத்து அகலத்தை மார்க் பண்ணி அதிலிருந்து கொஞ்சம் ப்ளவுஸினுடைய உள்பக்கமாக 1/4 இன்ச் மார்க் பண்ணி நெக்ஸ்ட்டு நீங்கள் ரவுண்ட் போட்டிங்க அப்படின்னா யூனெக் வந்து ரொம்ப அழகாக வரும். பானைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கழுத்து அகலத்தை விட ஒரு பாயிண்ட் உள்பக்கமாக தான் நம்ம வந்து மார்க் பண்ணி லைன் போடணும். சரிங்களா? அப்போ தான் வந்து சரியாக வரும். இப்போ நம்ம பேக்கில் அளவுகள் அனைத்தும் மார்க் பண்ணிட்டோம். கட் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல இது மாதிரி ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் பேக் சைடில் மடிச்சடிக்கிறதுக்காக மார்க் பண்ண லைன்லேயும் ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கலாம். அதே போல் ராங் சைடும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மீதம் இருக்க கிளாத்தை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ண பேக் பார்ட்டையும் எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து ஷோல்டர் நேரு சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங்கும் சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதே போல் அடி சைடில் கிளாத் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த சைடில் பேக் பார்ட் கட் பண்ணியிருந்தோம். இந்த சைடில் நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டினுடைய அளவுகளை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக் லைன் மார்க் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், ஆர்ம் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இந்த ஹெர்கெட்டை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சைடு உயரத்தையும் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். கீழ் சைடில் நம்ம அளவுகள் வந்து மார்க் பண்ண தேவையில்லை. இப்போ பேக் பார்ட்டை வந்து வெளியில் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லைனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து அளவுகள் மார்க் பண்ண போகிறோம். முன் கழுத்தின் உயரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியான அளவு 6 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் 1/4 இன்ச் வந்து ப்ளவுஸ் உள் பக்கமாக மார்க் பண்ண போகிறேன். சரிங்களா? அதாவது இந்த சைடில் மார்க் பண்ணாமல் 1/4 இன்ச் இந்த சைடில் மார்க் பண்ண போகிறேன். கரெக்டாக வந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. இப்போ கிராஸ் வைஸில் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துலேருந்து 1 இன்ச் லென்த் வைஸ் மேல் பக்கமாக மார்க் பண்ணி இந்த இடத்துலேருந்து கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். டைமண்ட் ஷேப்பில் ஃப்ரண்ட்டு நெக் வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் உள்பக்கம் எடுத்து டைமண்ட் ஷேப் கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஷேப் வந்து சரியாக கிடைக்கும். சரிங்களா? ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு முன் கழுத்து வந்து டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரியாது. ரெண்டாவது வி மாதிரி ஆயிரும். சரிங்களா? கொஞ்சம் தூரம் இந்த ஸ்ட்ரைட் லைன்லேருந்து உள்பக்கமாக நம்மளுக்கு கட்டிங் வரணும். சரிங்களா? அப்போ கட்டிங் வந்தால் தான் நம்மளுக்கு தையல் கட்டிங் வந்து இந்த இடத்துல வருது அப்படின்னா தையல் வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் உள்பக்கமாக தான் வரும். சரிங்களா? ஒரு 1/4 இன்ச் பக்கம் உள்பக்கமாக வரும். அப்போ நல்லாவே நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டு தெரியும். டைமண்ட் நெக் அப்படிங்கிறது நல்லாவே நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபினிஷிங் வந்து இந்த கார்னரில் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா வராது. அதனால் 1/4 இன்ச் உள்பக்கமாக எடுத்துக்கோங்க. பட் பானைக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த சைடில் நம்ம எடுக்கக்கூடாது. இதுக்கு இந்த சைடில் தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? இது வெளி சைடாக வச்சுக்கோங்க. இது ப்ளவுஸினுடைய உள் சைடாக வச்சுக்கோங்க. ப்ளவுஸினுடைய உள் சைடில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் எடுக்கிறோம். ப்ளவுஸினுடைய வெளி சைடில் தான் நம்ம பான் நெக்குக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அது வந்து முக்கியமான பாயிண்ட். அதை ரெண்டையும் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸினுடைய உள் சைடில் 1/4 இன்ச் மார்க் பண்ணி நம்ம டைமண்ட் நெக் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். லென்த் அப்படின்னு பார்த்தா 6 இன்ச் மார்க் பண்ணோம். அகலம் பார்த்திங்க அப்படின்னா சரியான அளவுலேருந்து 1/4 இன்ச் உள்பக்கம் மார்க் பண்ணோம். அடுத்து மேல் பக்கமாக பார்த்திங்கன்னா நம்ம 1 இன்ச் வந்து மார்க் பண்ணோம். 1 இன்ச் மார்க் பண்ணி இப்படி கிராஸ் வைஸில் வந்து லைன் போட்டுக்கிட்டோம். இப்போ டைமண்ட் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், ப்ளவுஸினுடைய முன் உயரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் 12.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல ஷோல்டர்லேருந்து பாருங்கள் 12.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன்.
2 இடத்துல மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். இந்த போட்ட லைன்லேருந்து பாருங்கள், நான் 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நம்மளுக்கு இது வந்து ஸ்மால் சைஸ் ப்ளவுஸ் இல்லைங்களா? ஆக நம்மளுக்கு கப் ஷேப் வந்து சிறியதாக தான் இருக்கும். ஆக நம்மளுக்கு கிளாத் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா எடுத்தோம் அப்படின்னா தான் ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். இதுவே வந்து 34 சைஸ்லேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா போக 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 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.5 இன்ச் நம்ம வந்து 1.5 இன்ச் எடுத்தோம் அப்படின்னாலே போதுமானது தான். சரிங்களா? சிலருக்கு பார்த்தா 1 இன்ச் கூட எடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா கப் ஷேப் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 1 இன்ச் எடுத்தீங்க அப்படின்னா கூட போதும். பட் 1.5 இன்ச் அப்படிங்கிறது காமனாக எல்லாத்துக்குமே வந்து சரியாக இருக்கும். பட் சின்ன சைஸ் ப்ளவுஸ், அதாவது 26லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா 32 வரைக்கும் நம்ம வந்து 2 இன்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். சரிங்களா? அதனால் நான் 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் 2 இடத்துலையும் வந்து 2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இந்த இடத்துல இருந்து கிராஸினுடைய அளவு மார்க் பண்ணணும். நான் 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் டாட்டினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தா 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டாட் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஃபஸ்ட்டு டாட் வந்து எவ்வளவு அகலம் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் முன்பாட்டு வந்து சரியாக அமையும். சரிங்களா? அவங்களுடைய கப் ஷேப்பை பொறுத்து இந்த அகலமும் இந்த டாட்டினுடைய அகலமும் கிராஸினுடைய லென்த்தும் நம்மளுக்கு மாற செய்யும். கிராஸ் கூட பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 1/4 இன்ச் தான் முன்ன பின்ன வரும். பட் டாட்டும் சரி இந்த 1.5 இன்ச்சும் சரி கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். ஆக இது ரெண்டும் தான் நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து முடிவு பண்ணுறது. சரிங்களா? ஆக டாட் வந்து சரியாக அமைஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்ப கச்சிதமாக இருக்கும். அதனால் டாட்டில் வந்து ரொம்ப கவனமாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2 டாட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் எடுத்து லைன் போட்டுக்கிட்டோம். அடுத்து டெப்த் வந்து எடுத்துக்கோங்க. மேலேருந்து ஒரு 1.5 இன்ச் பக்கம் ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சில் இது மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல போய் ஜாயின் பண்ணிடணும். இதுக்கு இங்கிட்டு டெப்த் எடுக்கக்கூடாது. கரெக்டாக இந்த ஷேப்பில் மட்டும்தான் டெப்த் எடுக்கணும். சரிங்களா? அதே போல் மேல் பக்கமும் எடுக்கக்கூடாது, இந்த எண்டிங்லேயும் எடுக்கக்கூடாது. இடைப்பட்ட பகுதியில் மட்டும்தான் லைட்டாக வந்து டெப்த் எடுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மார்க்கிங் வந்து ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் இந்த மார்க்கிங்க்கும் ஹேர்கட் வந்து கொடுத்துக்கலாம். அதே போல் செஸ்ட் ரவுண்ட் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து இது மாதிரி ஹேர்கட் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டிங் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ராங் சைடு வந்து கண்டிப்பாக இது மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பீஸ் வந்து நம்ம கொக்கி பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு கொக்கி பட்டி நம்ம ரெடி பண்ணிட்டோம். மீதம் இருக்க கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இந்த கிளாத்தை நம்ம பட்டிக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மீதம் இருக்க கிளாத்தை இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது சிங்கிள் கிளாத்து, இந்த மாதிரி டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மறுபடியும் ஒரு ஃபோல்டு வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மாதிரி 4ஆக வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். 4ஆக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோல்டிங் அப்படிங்கிறது என்னுடைய ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன். 1 சைடு ஃபோல்டிங்கும் 1 சைடில் ஓப்பனில் இருக்கிற பாகம் என் பக்கத்தில் நான் வந்து வச்சுருக்கேன். சரிங்களா? யார் கட் பண்ணுறமோ அந்த சைடில் இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வந்து கை வாட்டம் சரியாக வருதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடித்து திருப்புறதுக்காக 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். எல்போ ஸ்லீவினுடைய சரியான நீளம் அப்படின்னு பார்த்தா 11 இன்ச்சு. நம்ம தையலுக்காக 1/2 இன்ச் தேவைப்படும். ஆக 11.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே 11.5 இன்ச்சை கீழ்ப்பக்கம் லாஸ்ட்லையும் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. பதினொன்றரை இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து 3.5 இன்ச் உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைடும் 3.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ 2 இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த 2 இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் இந்த ஃபோல்டிங்லேருந்து நம்ம ஆம் ரவுண்டு வந்து நோட் பண்ணோம் இல்லைங்களா, 7.25 இன்ச். அந்த 7.25 இன்ச்சை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டிங்கில் டேப் வச்சு ஆரம்பிச்சுக்கோங்க.
கிராஸ் வைஸில், அதாவது நம்ம இப்போ 3.5 இன்ச் போட்டு அந்த லைனில் எந்த இடத்துல 7.25 டச் ஆகுதோ அந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கீழ்ப்பக்கம் தள்ளியோ அல்லது மேல் பக்கம் தள்ளியோ மார்க் பண்ணக்கூடாது. சரியாக 7.25 இன்ச் எந்த இடத்துல மார்க்கிங் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்த இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு பார்த்திங்கன்னா 5.5 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துல இருந்து 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் ஆம்கோல் ரவுண்டு 7.25 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்தும் 1.5 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தையலுக்காக மார்க் பண்ண இந்த இடத்துல இருந்து கிராஸ் வைஸில் ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த ஃபோல்டிங் வரைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபோல்டிங்லேருந்து தையலுக்காக மார்க் பண்ண இடம் வரைக்கும் எவ்வளவு லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 9.5 இன்ச். அப்போ 9.5ல் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சென்டர்லேருந்து பாருங்கள், மறுபடியும் சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சென்டர்லேருந்து மேல் பக்கம் ஃபோல்டிங் வரைக்கும் உள்ள அளவில் சென்டர் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 3 இடத்துல நம்ம சென்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த கீழ்ப்பக்கம் சென்டர் மார்க் பண்ண இடத்துலேருந்து 1/2 இன்ச் உள்பக்கமாக ஒரு மார்க்கிங், மேல் பக்கம் மார்க் பண்ண இடத்துலேருந்து 1/2 இன்ச் உள்பக்கமாக ஒரு மார்க்கிங். சரிங்களா? இப்போ நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கீழ் எண்டிங்லேருந்து பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக இந்த உள்பக்க மார்க்கிங்கை டச் பண்ணி நெக்ஸ்ட்டு சென்டரை வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய வளைவு இப்படி சி மாதிரி வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த வெளிப்பக்கம் இருக்கிற மார்க்கிங்கை டச் பண்ணுற மாதிரி ஃபோல்டிங்கில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு சி போல் ஒரு வளைவு வந்து வரும். சரிங்களா? இப்போது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு எஸ் மாதிரி ஒரு வளைவு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸ்லீவ் வந்து ரொம்ப அழகாக இந்த வளைவை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நிறைய இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஷன் வரும், உங்களுக்கு சிரமப்படுவீங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்பொழுது உங்களுக்கு மறக்கவும் மறக்காது. சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்போவுமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவும் மறக்காது. சரிங்களா? ஞாபகமாக அதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஆர்ம் ரவுண்டு இந்த இடத்துல மார்க் பண்ணோம், ஸ்லீவ் ரவுண்டு இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது தையலுக்காக மார்க் பண்ண இடத்தையும் இது போல் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிராஸாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவை. இப்போ இந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஹேர்கட் வந்து கொடுத்துக்கோங்க. அதே போல் ஃபோல்டிங் சைட்லேயும் ஒரு ஹேர்கட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ண பேக் பார்ட்டை இது மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுட்டு இதை கரெக்டாக இந்த ஹேர்கட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆர்ம் ரவுண்டு வளைவு சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக பாருங்கள், இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி கரெக்டாக நம்ம இப்படி தானே ஸ்டிச் பண்ணுவோம், அது மாதிரி மேட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. கரெக்டாக பாருங்கள், இந்த ஹேர்கட்டும் சேமாக இருக்குது. சரிங்களா? அதே போல் 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ண இடமும் இந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம விட்ட தையல் சரியாக இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு மெயின் வந்து இந்த ஹேர்கட் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். கரெக்டாக பாருங்கள், இந்த ஹேர்கட் ரெண்டும் நம்மளுக்கு சரியாக வருது. சரிங்களா? இதில் நம்ம இது மாதிரி நம்ம ஆர்ம் ரவுண்டை வந்து சரியாக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வளைவுகள் வந்து இந்த மார்க்கிங் மூலம் நம்ம எடுக்கும் பொழுது ரொம்ப சரியான வளைவை வந்து நம்ம எடுக்க முடியும். அதனால் இந்த மெத்தடை வந்து பிகினர்ஸ் அனைவருமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த பதிவில் நம்ம பானைக்கு வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், அதே போல் டைமண்ட் நெக்கு எப்படி மார்க் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும், அதே போல் எல்போ ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணலாம், ஸ்லீவினுடைய வளைவுகள் எந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக பார்த்தோம். இந்த ஸ்லீவினுடைய வளைவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எல்போ ஸ்லீவுக்கும் பொருந்தும், நார்மல் ஸ்லீவுக்கும் பொருந்தும். சரிங்களா? இதை நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்காகவே நம்ம சேனலில் எளிய முறையில் தையல் பயிற்சி கிளாஸஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.